தமிழகத்தில் 1967க்கு பிறகு திமுக, அதிமுக கட்சிகளை மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. 60 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு விஜய் முடிவு கட்டியிருக்கிறார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயின் தாவேக எழுச்சி பெற்றது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து திராவிட கட்சிகளுக்கு பயத்தை காட்டியிருக்கிறது. விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைய இருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை என்ற கொள்கையை தான் இத்தனை ஆண்டுகளும் திராவிட கட்சிகள் கடைபிடித்து வந்தன. கூட்டணி ஆட்சி என்பதை அவர்கள் விரும்பவில்லை. 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது கூட்டணி கட்சிகள் தயவில் ஆட்சி அமைத்தது. அப்போது கூட ஆட்சியில் பங்கு தரவில்லை. திராவிட கட்சிகளின் இந்த கொள்கையையும் உடைத்து எரித்துள்ளார் விஜய். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அவரது முழக்கம் தமிழகத்துக்கு புதிது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த காங்கிரசுக்கும் அமைச்சரவையில் விஜய் இடம் கொடுப்பார் என தெரிகிறது. 1967க்கு பின் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றதில்லை. தாவேகவுடன் சேர்ந்ததன் மூலம் 60 ஆண்டுகளுக்கு பின் அமைச்சரவையில் இடம்பெறும் வாய்ப்பு காங்கிரசுக்கு கிடைக்கலாம்.